சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், அதே மாதிரி காளி, கால பைரவர் வழிபாடு இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். நமக்கு தீமைகளை குறைச்சு நன்மைகளை அதிகப்படுத்தும். சனி முக்கியமா ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரர்களுக்கு பொதுவா நல்ல விஷயங்களை தான் நிறைய செய்வாரு. ஆனாலும் அவர் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு. தப்பு செஞ்சா பனிஷ்மெண்ட்ட குடுப்பாரு. நல்லது செஞ்சா வாழ்த்தி கை நிறைய குடுத்துருவாரு. உங்களுக்கு இப்ப குடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது காசு, பணம் நீங்க என்ன விரும்புனீங்களோ, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே குடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான். ஒரு சிலருக்குலாம் இந்த கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் இருக்கும். ஆனா குழந்தைகள் எதுவுமே இல்லாம இருக்கும். அவங்களுக்குலாம் புத்திர பாக்கியத்த குடுப்பாரு. சனியோட பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. தாமதமானாலும் ஆனால் புத்திர பாக்கியம் இருக்கு. அதே மாதிரி நினைச்ச உறவு தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏற்கனவே இருந்த உறவு கிட்ட ரொம்ப சாஃப்டா இனிமையா பேசி அவங்கள தக்க வச்சுக்கோங்க. சனி கசப்பானது. சோ உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உறவுகள் ஒரு சில கசப்புனால பிரிந்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாவும் உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லா டைமுமே காசு பணம் முக்கியம் கிடையாது. அந்த காசு பணமே உறவுகளோட நம்ம இணக்கமா வாழ்றதுக்கு தான். சோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கோங்க. பொதுவா பொருளாதார ரீதியாவும், உங்களுக்கு தொழில் ரீதியாவும், உத்தியோக ரீதியாவும் சனி நிறைய நன்மைகளைத்தான் செய்வாரு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.